ஹாய் வியூவர்ஸ். சஷ்டியோட கந்த சஷ்டி விரதத்தோட 4வது நாளில் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக விரதம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் இருக்கேன்றதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் நம்மளோட சஷ்டி விரதத்தோட 4வது நாளில் ரொம்ப 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 மன நிறைவான ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நான் அர்ச்சனை எல்லாமே பண்ணிவிட்டு நான் சஷ்டி படிக்கிறது வழக்கம். நான் படிச்சுட்டு இருந்தேன். என் பையன் ஸ்கூலுக்கு பிஃபோராக கிளம்பிட்டதுனால அவரும் என் கூட சஷ்டி படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ண உட்காதுல இருந்தே கொட்டாவி மட்டும்தான் விட்டுட்டு இருந்தார். சஷ்டி அவர் நல்லா படிப்பார், அவருக்கு நல்லா உச்சரிப்பும் தெரியும். ஆனால் அவரால் படிக்க முடியல. கொட்டாவி மட்டும்தான் விட்டுட்ருக்காரு. ஒரு 10 கொட்டாவி கிட்ட விட்டுருப்பாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் என் தாட்டெல்லாம் அவன் தூங்கு மூஞ்சா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நான் பெருசாக எடுத்துக்கல. சஷ்டி நல்லபடியாக படித்தோம், முடித்தோம். எண்ட் ஆஃப் த ஆரத்தி நாங்கள் எப்போவுமே முருகன் டிவோட்டி சாங் போட்டுட்டு அந்த சாங்கோட வைப்போடு தான் நம்ம ஆரத்தி காட்டுவோம். அந்த ஆரத்தி காட்டுக்குள்ளே எங்கள் மாமியார் அழறாங்க. நானும் அழறேன். அவங்க அழறதை நான் பார்க்காமலே நானும் அழறேன். அம்மாவும் அழறாங்க. என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப டிவோஷனல் ஃபீலாக இருந்தது. ஏன்னா முருகரே எங்கள் வீட்டில் உட்காந்து நான் இருக்கேன், நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீலில் நான் அழுதேன். பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா கதறி கதறி அழறாங்க. எத்தனை நாள் அவங்க அப்படி அழுதது இல்லை. தீபார்த்தனை காட்டும்போது அப்படி அழறாங்க. எனக்கு முருகரே நான் இருக்க விரதத்துக்காக நான் உங்ககிட்ட வந்துட்டோமா அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த விரதத்தில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அரோகரா.